ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிணி, செகண்ட் இயர் எல்எல்பி ஸ்டூடெண்ட், டெல்லி யூனிவர்சிட்டி லா ஃபேக்கல்ட்டியில். ஸோ இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஷ்ரத் பாய் பட்டேல் வெர்சஸ் ஹிதேஷ் பட்டேல். இது வந்து ரொம்ப சிம்பிளான கேஸ். பேசிக்கலி இது ஒரு செக் பவுன்ஸ் கேஸ். ஸோ கேஸ் வந்து ரொம்ப சின்னது. அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ப்ரீஃபாக செக்ஷன்ஸ் ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸை மட்டும் டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கலி செக் பவுன்ஸ் கேஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். ஸோ இந்த லெஜிஸ்லேஷன், இந்த ப்ரொவிஷன் படி இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செக் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கணும், ஒரு இன்னொருத்தவங்களுக்கு அமௌண்ட்டா குடுக்குறதுக்கு. ஸோ செகண்ட் வந்து நான் இந்த ட்ரா பண்ண அமௌண்ட் பேசிக்கலி என்னவா இருக்கணும்னா, அது ஒரு கடனா இருக்கணும். அது அந்த கடனோட முழு அமௌண்ட்டாவும் இருக்கலாம், இல்ல பாதியாவும் இருக்கலாம். பட் கண்டிப்பா இது வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட்டா இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிகாஸ் இது பேஸ்டா தான் என்டையர் செக்ஷனே ரெலவென்ட். ஐ மீன் பேஸ்டா தான் இந்த செக்ஷனே அப்ளை ஆகும். ஸோ அடுத்து தேர்ட் என்ன அப்டின்னா, நான் இப்படி இப்படி குடுக்கப்பட்ட செக்க வந்து நான் பேங்க்ல பிரசன்ட் பண்ணும்போது என்ன ஆகியிருக்கும் அப்டின்னா, ரிட்டர்ன் ஆகியிருக்கும். பவுன்ஸ் ஆயி ரிட்டர்ன் ஆயிருக்கும். காரணம் என்னன்னா, அ எந்த அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு காசு வரணுமோ, அந்த அக்கவுண்ட்ல வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பவுன்ஸ் ஆயிருக்கும். ஸோ இப்படி வந்து பேங்க்ல இருந்து நோட்டீஸ் திருப்பி உங்களுக்கு வந்த உடனே, நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு 30 நாள் கேப், மேக்ஸிமம் 30 டேஸ்க்குள்ள நீங்க வந்து யார்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆக்சுவலா அமௌண்ட் செக் வந்து யார் உங்களுக்கு எழுதி குடுத்தாங்களோ, அவங்க கிட்ட ஒரு நோட்டீஸ் மாதிரி ரைட்டிங்ல அனுப்பணும். இந்த மாதிரி செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து இந்த மாரி நீங்க 30 நாள்ல நோட்டீஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் யார் வந்து செக்க ஆக்சுவலா ட்ரா பண்ணாங்களோ, அவங்க வந்து இந்த நோட்டீஸ், நீங்க அனுப்புற நோட்டீஸ ரிசீவ் பண்ண 15 நாள்ல வந்து பேமெண்ட்ட சப்போஸ் மேக் பண்ணல அப்படின்னா, இந்த செக்ஷன் அப்ளை ஆகும். ஸோ இன்னொன்னு ஒரு முக்கியமான கண்டிஷன். நீங்க வந்து பேங்க்ல செக்க வந்து சப்போஸ் டேட் வந்து செக் டேட்லருந்து செக் ட்ரா பண்ண டேட்லருந்து 6 மந்த்ஸ்ல வந்து பிரசன்ட் பண்ணணும். இல்லன்னா, எப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த டெட் மெச்சூர் ஆதோ, அந்த டேட்குள்ள எது வந்து ஏர்லியர் டேட்டோ, சாரி, எது வந்து வேலிட் டேட்டோ உங்களுக்கு அக்கார்டிங் டூ த டிரான்சாக்ஷன். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ் செக்ஷன் 138க்கு அப்ளை ஆகுது. ஸோ சப்போஸ் வந்து செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து கிரிமினல் கேஸ் வந்து நீங்க ஃபைல் பண்ணலாம். யார் வந்து செக் ட்ரா பண்ணியிருக்காங்களோ அவங்க மேல. ஸோ இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட்ஸ். அடுத்த மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன், நம்மளோட கேஸ்க்கு இம்பார்ட்டன்ட்டான ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 56 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். இதுல வந்து பேசிக்கலி என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, சப்போஸ் வந்து நீங்க வந்து எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மனிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க அப்டின்னா, அந்த செக் வந்து அ செக்ல ஆனா பாதி அமௌண்ட் ஏற்கனவே வந்து கடன் வந்து ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க அப்டின்னா, ஆனா செக் அமௌண்ட் வந்து முழு கடன் அமௌண்ட்க்கு தான் குடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அத வந்து என்டோர்ஸ் பண்ணணும். செக்க பிரசன்ட் பண்ணும்போது ஏற்கனவே முழு கடன் இந்த செக்ல குடுத்திருக்க முழு அமௌண்ட்ல எனக்கு இவ்ளோ சர்டன் அமௌண்ட் வந்து எனக்கு ஏற்கனவே பே பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டோர்ஸ்மென்ட் மாதிரி போடணும். அது ஒரு தனி நோட்லயோ இல்ல செக்லயோ நீங்க போட்டு குடுத்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்ளோ அமௌண்ட் பே பண்ணிட்டாங்களோ மீதி அமௌண்ட்ட மட்டும் வந்து ஃபண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. மீதி அமௌண்ட்ல வந்து உங்களுக்கு திருப்பி இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்னால பவுன்ஸ் ஆச்சுன்னா, அப்போதான் வந்து செக்ஷன் 138 அப்ளை ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கலி இந்த கேஸ்ல எக்ஸ்பிளைனே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேக்ட்ட வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன். அ இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து 10,00,000 கடன் வாங்கியிருக்கேன். ஸோ 10,00,000 கடன் வாங்கிட்டு நான் 4,00,000 ரிட்டர்ன் பண்ணிடுறேன். 4,00,000 ரிட்டர்ன் பண்ணிட்டு, நான் வந்து ஒரு 10 10,00,000 அமௌண்ட்க்கு ஒரு செக் வந்து செக்யூரிட்டியா குடுக்குறேன். ஸோ என் ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, நான் வந்து கடன் குடுக்க வேண்டிய டியூ டேட் வந்து முடிஞ்சதும், இந்த 10,00,000 அமௌண்ட்டுக்கு நான் குடுத்த செக்க வந்து அவங்க வந்து பேங்க்ல போடுறாங்க. பேங்க்ல என்ன ஆகுது, இந்த 10,00,000 அமௌண்ட்டுக்கு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்னால செக் பவுன்ஸ் ஆகுது. ஸோ அ என் ஃப்ரெண்ட் வந்து இப்போ என்கிட்ட வந்து செக்ஷன் 138ல என் மேல கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க. இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி. ஸோ இப்ப கேள்வி கோர்ட்க்கு முன்னாடி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து இப்போ ரூ. 6,00,000 தான். ஆனா, இவங்க வந்து ரூ. 10,00,000 ஒ ஒ போட்டிருக்க செக்க வந்து அவங்க பேங்க்ல போட்டு பவுன்ஸ் ஆயிருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நான் ஆக்சுவலி செக்ஷன் 138 கீழ லயபிள் ஆவனா இல்லையான்றது தான் கேள்வியே. ஸோ கோர்ட் என்ன தெளிவா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
செக்ஷன் 138 கீழ வந்து செக் பவுன்ஸ் ஆகி நீங்க வந்து நீங்க கிரிமினல் கேஸ் ஃபைல் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த செக்ல உள்ள அமௌண்ட் வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட்டா இருக்கணும். அதுவும் அந்த செக்க பிரசன்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து நான் அ ஒரு வெறும் எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். அ இந்த நேத்து வந்து நான் செக் ட்ரா பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து எனக்கு கடன் வந்து டியூ டேட். இன்னைக்கு வந்து அ என்ன சொல்றது? எனக்கு வந்து அந்த நான் செக்ல எழுதியிருக்க அமௌண்ட் வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட்டா இருக்கணும். இந்த நடுவுல உள்ள கேப்ல நான் பாதி அமௌண்ட் ஏற்கனவே பே பண்ணிட்டேன் அப்டின்னா, இந்த செக்ல இருக்கிற டோட்டல் அமௌண்ட் வந்து வில் நோ மோர் பி லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட் அப்டின்றது தான் இந்த மொத்த கேஸ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அ தெளிவான அப்சர்வேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரசன்ட் கேஸ்லயும் வந்து பாதி அமௌண்ட்ட ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அ பிளெயின்டிஃப் வந்து முழு அமௌண்ட் குடுக்கப்பட்ட செக்க வந்து எந்த ஒரு என்டோர்ஸ்மென்ட் செக்ஷன் 56ல நான் ஏற்கனவே சொன்ன மாரி எந்த ஒரு என்டோர்ஸ்மென்ட்டும் பார்ட் பேமெண்ட்க்கு வந்து அக்னாலெட்ஜ் பண்ணி குடுக்காம டைரக்ட்டா முழு அமௌண்ட்க்கு வந்து அவங்க பேங்க்ல போட்டது வந்து போட்டு அது பவுன்ஸ் ஆனது வந்து செக்ஷன் 138க்கு ரெலவென்ட்டான ஒரு அ ப்ரொ இது கேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ர் ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் குடுத்திருப்பாங்க. இவ்வளவுதான் இந்த கேஸே. பெருசா எதுவும் இருக்காது. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். தேங்க்ஸ். பட் கேட்டகரிக்கலி இவங்க தானே மேம் ப்ரூவ் பண்ணணும், இந்த என்டாஸ்மெண்ட் நான் இவ்வளவு பே பண்ணியிருக்கேன், எனக்கு லீகலி என்ஃபோர்ஸபிள் டேட் வந்து அவ்வளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ஸ் கரெக்ட். ப்ரிசம்ஷன் ஹஸ் டுவர்ட்ஸ் இல்லீங்களா? எஸ் கரெக்ட். இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து பாரோ பண்ணியிருக்கேன் அப்டின்னா, கம்ப்ளைண்ட் வந்து என் ஃப்ரெண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நான் சொல்லணும். இந்த மாரி அவங்க வந்து என்னைக்கு செக்க வந்து பேங்க்ல பிரசன்ட் பண்ணாங்களோ, அன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே செக்ல குடுத்திருக்க அமௌண்ட்ட விட அ அ அந்த இத விட கம்மியான டெட் தான் நான் பண்றேன். அப்டின்றத நான் தான் ப்ரூவ் பண்ணணும். சோ இந்த கேஸ்லயும் வந்து தெளிவா ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி ஏற்கனவே வந்து நாங்க இவ்ளோ அமௌண்ட் பே பண்ணிட்டோம். இன்ஃபாக்ட் இவங்களும் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஆமா இந்த அமௌண்ட்ட நாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றத அவங்களே அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. கிளியர் சார். Yes, yes. அபிராம் நான் பிரசன்ட் பண்ணவா? இல்ல நீங்க பிரசன்ட் பண்றீங்களா? இல்ல நான் பிரசன்ட் பண்ணிக்கிறேன் ஹரிணி. Am I audible? ஓகே. யா யூ ஆர். எஸ் சார், யூ ஆர். Good evening, everyone. நான் அபிராம், ஆக்சுவலாக லா ஃபேக்கல்ட்டி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ இன்னைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிற கேஸு பிரபா தியாகி வர்சஸ் கமலேஷ் தேவி 2022 ஜட்ஜ்மெண்ட்டு. ஜஸ்டிஸ் எம்ஆர் ஷாவும் பிவி நாகரத்னாவும் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆத்தர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த திஸ் கேஸ் கம்ஸ் அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 ஆக்சுவலி. ஸோ இந்த கேஸோட ப்ரீஃப் ஃபேக்ட் நம்ம பார்த்தோம்னா, பிரபா தியாகின்னு சொல்லி அவங்க தான் அக்ரீவ்ட் பர்சன் இன் த சென்ஸ் ஆஃப் த ஆக்ட் மீன்ஸ் த ஒன் ஹூ இஸ் ஃபைலிங் ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ். இவங்க வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க பிகாஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஸோ ரெஸ்பாண்டன்ட் வந்துட்டு கமலேஷ் தேவி, மதர் ஆஃப் குல்தீப் தியாகி. ஸோ 2005 ஜூன் 18ல பிரபா தியாகிக்கும் குல்தீப் தியாகிக்கும் மேரேஜ் நடக்குது. ஸோ இந்த குல்தீப் தியாகி அதாவது ஹஸ்பண்டோட அம்மா தான் கமலேஷ் தேவி. ஸோ இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு குடும்ப வீடுன்னு இல்லாமல் தனியாக ரூர்க்கியில் வந்துட்டு ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க கொஞ்ச நாள். வித்தின் லெஸ் தென் 1 month குல்தீப் டைஸ் ஆஃப் கார் ஆக்சிடென்ட். ஸோ within this short period of span of time,
என்ன இந்த ஒய்ஃப் வந்துட்டு கன்சீவ் ஆயிருக்காங்க. அண்ட் வித்தின் 1 year, தட் இஸ் ஆன் எக்ஸாக்ட்லி ஆன் 30th March 2006, அவங்களுக்கு ஒரு டாக்டர் பிறந்திருக்கு. பட் குல்தீப் அன்ஃபார்ச்சுனேட்லி வாஸ் நாட் தேர். ஸோ இந்த டாக்டர் பிறந்ததுக்கு அப்புறம் பிரபா வந்துட்டு, அதாவது அப்பலன் பிரபா, இவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் இன்லாஸோட வீட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. பட் அவங்களால 13 days கூட தாங்க முடியல அவங்களோட டார்ச்சர். அதனால அங்கேருந்து மூவ் அவுட் ஆகி ஒரு இண்டிபெண்ட் ஹோமுக்கு போகிறாங்க. எங்க டெஹ்ராடன்ல ஒரு இண்டிபெண்ட் ஹோம். ஷீ இஸ் மூவிங் அலாங் வித் ஹர் டாட்டர். ஸோ ஆஃப்டர் மூவிங் வித் ஹர் டாட்டர், ஷீ ஃபைல்ஸ் case under special judicial magistrate in Dehradun for protection orders, residence orders and compensation orders under Domestic Violence Act 2005. ஸோ இதில் வந்துட்டு அவங்க காம்பன்சேஷனும் மானிட்டரி ரிலீஃப்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த மெயின் இஷ்யூஸ் இன் திஸ் கேஸ், நம்ம வந்துட்டு இந்த கேஸோ இந்த ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். செக்ஷன் 2F 2S 2F வந்துட்டு டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன? ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னா இட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 persons. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு வீட்டில் இருந்திருக்கணும், சும்மா இருந்தால் போதாது. 2 பேரும் எனி 2 persons லிவிங் இன் அ ஹவுஸ் பிகாஸ் ஆஃப் consanguinity, marriage or through relationship in the nature of marriage or adoption or family members. So a husband and wife is a domestic relationship. Husband oda அம்மாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒரு டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ தே ஆர் ஆல் கனெக்டட் பை டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப். The 2 conditions are they should live together in a same house, and the second condition is they should be related via marriage, whether directly or indirectly. That is the thing. அப்புறம் செக்ஷன் 2S பார்த்தோம்னா, 2S வந்துட்டு ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு பற்றி சொல்கிறாங்க. ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டுனா என்ன? நம்ம 2Fல வந்துட்டு ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டுன்னு மென்ஷன் பண்ணோம். ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டுனா இந்த அக்ரீட் பர்சன், இன் திஸ் கேஸ் இட் இஸ் பிரபா. ஸோ திஸ் பிரபா ஹேஸ் டு ஹாவ் லிவ்ட் இன் அ டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு சேர்ந்து இருக்கணும், அவ்வளோதான். இப்போ ஹஸ்பண்டோட இட் கேன் பி எதர் ஹஸ்பண்ட்ஸ் ஹவுஸ் or husband's or a house where a husband has a right. That is the only consideration here. So then we'll move on to section 17. Section 17 என்ன சொல்லுன்னா, right to reside in a shared household. ஸோ ஒரு அக்ரீட் பர்சன், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு ஆளான ஒரு பர்சன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஷேர்ட் ஹவுஸ், அதாவது ஹஸ்பண்டோட வீட்லேயோ ஏன்னா ஹஸ்பண்டோட குடும்ப வீட்லயோ இருக்கிறதுக்கான ஒரு ரைட் இருக்குது. அந்த ரைட் வந்துட்டு செக்ஷன் 17 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 வந்துட்டு கொடுக்குது. செக்ஷன் 19 வந்துட்டு ரெசிடென்ஸ் ஆர்டர்ஸ். செக்ஷன் 17 வந்துட்டு ரைட்டு தான் கொடுக்குதுன்னா, செக்ஷன் 19 என்ன பண்ணுதுன்னா, கோர்ட் வந்துட்டு ஆர்டர் கொடுக்குது. ஸோ ஆஃப்டர் கோயிங் த்ரூ டொமஸ்டிக் வயலன்ஸ், இஃப் அ woman is filing a case for residing in the house, in order to reside in a house, the court will give orders like you have to admit this person in the house. நீங்க வந்துட்டு இந்த அக்ரீட் பர்சன் வந்துட்டு வீட்டில் இவங்களுக்கு இருக்க ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ ட்ரையல் கோர்ட்டில் வந்துட்டு என்ன இருக்குன்னா, 10,000 rupees காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க அக்ரீட் பர்சன் பிரபாக்கு. இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்லேட் கோர்ட்டில் வந்துட்டு அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கமலேஷ் தேவி, குல்தீப் தியாகியோட அம்மா வந்துட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கோர்ட்டோட அப்பலேட் கோர்ட் சொன்னதான் ஹைகோர்ட் வந்துட்டு சரி பண்ணியிருக்கு. ஐ மீன் தே ஆர் அக்ரிங் வித் இட். ஸோ போத் த வாட் தே ஆர் சேயிங் இஸ், இங்கே வந்துட்டு ஒரு ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு இல்லை, பிகாஸ் ஷி வாஸ் லிவிங் செப்பரேட்லி ஃப்ரம் த ரெஸ்பாண்டன்ஸ். அதாவது இந்த ஹஸ்பண்டோட அம்மா, அதாவது பிரபா தியாகியோட இன்லாஸோட வீட்டில் வந்துட்டு இவங்க தங்காதனால ஒரு டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இங்கே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, ஒரு 13 days, அந்த ஹஸ்பண்ட் செத்ததுக்கு 13 daysக்கு அப்புறம்
ஹஸ்பண்ட் செத்ததுக்கு அப்புறம் 13 days அந்த அப்பலண்ட் பிரபா வந்துட்டு இருந்திருக்காங்கன்னு இருந்துச்சு. ஆனா இது வந்துட்டு கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு அப்பலேட் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இங்க வந்துட்டு இது ப்ரூவ் பண்ணாதனால இங்க வந்துட்டு ஒரு ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட் இல்லை, அதனாலேயே டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஸோ நம்ம பார்த்தோம் செக்ஷன் 2F-உம் 2S-உம் இதுல வந்துட்டு டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பும் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டும் இல்லாதனால இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ த ரெஸ்பாண்டன்ட், ஸோ த appellant Prabha cannot get any relief under Domestic Violence Act 2005. ஸோ இங்கே மெயின் கேஸ் வந்துட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வருது. மெயின் லீகல் இஷ்யூ என்னன்னா, whether it is mandatory for the aggrieved person to reside with those persons against whom the allegations have been levied at the point of commission of violence in order to claim relief under the DV Act, that is Domestic Violence Act 2005. அதாவது இந்த டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு ஆளான பர்சன் கண்டிப்பாக இந்த பாயிண்ட் கமிஷன், இந்த வயலன்ஸ் நடந்திருந்த டைம்ல வீட்டில் இருந்திருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பலண்ட் சைடு என்ன கண்டென்ஷன் கொடுக்குறாங்கன்னா, ஹைகோர்ட் அப்சர்வேஷன் தப்பு. ஏன்னா பிகாஸ் appellant lived in a shared household of respondent. Appellant was she was ready to live in the household of the respondent. 13 days அவங்க வந்துட்டு வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ஏன் போனாங்கன்னா, ரெஸ்பாண்டன்ஸோட டார்ச்சர்னால தான் போயிருக்காங்க. அதாவது இன்லாஸோட டார்ச்சர்னால தான் அவங்க வீட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு அப்பலண்ட் சைட்ல இருந்து கண்டென்ஷன் வைக்கிறாங்க. செகண்ட் கண்டென்ஷன் என்னன்னா, இந்த ஹஸ்பண்ட் செத்தனால மட்டுமே டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப், இந்த பந்தம் வந்துட்டு சீஸ் ஆகாது அப்படின்னு போடுறாங்க. தேர்ட் கண்டென்ஷன் என்னன்னா, it is not mandatory for the aggrieved person to reside at the point of time when commission of violence with whose persons against whom the allegations of violence have been leveled. அதாவது இந்த கமிஷன், இந்த வயலன்ஸ் நடக்கிற டைம்ல இவங்க அக்ரீட் பர்சன், அதாவது இந்த பிரபா வைஃப் வந்துட்டு இந்த குடும்ப வீட்டில் இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான லீகல் ஒப்ளிகேஷனும் இல்லைன்னு கண்டென்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. ரெஸ்பாண்டன்ட் சைடு என்ன சொல்லுதுன்னா, அதான் 13 days ஸ்டேக்கு எவிடன்ஸ் இல்லை, அதனாலேயே டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஸோ சின்ஸ் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப், there is also Domestic Violence Act becomes irrelevant. அது வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கோர்ட் அப்சர்வேஷன் என்ன சொல்லுதுன்னா, it is not mandatory for the aggrieved person to actually reside with those persons against whom allegations of domestic violence have been made to seek relief under the provisions of the act. That is, நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, செக்ஷன் 17ல நம்ம முதல்ல பார்த்தோம்ல, செக்ஷன் 17ல ஒரு ரைட் இருக்குது. என்னன்னா, இந்த குடும்ப வீட்டில் இருக்கிற ரைட் இருக்குது. இப்போ அந்த கேஸ்ல என்ன நடந்துருச்சுன்னா, ஆல்ரெடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த வைஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் தான், ஹஸ்பண்டோட தனியா இருந்திருக்காங்க, குடும்ப வீட்டில் இருக்காம. அப்போ குடும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. அப்போ ரெஸ்பாண்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, குடும்ப வீட்டில் வாழவே இல்லையே, அப்புறம் எப்படி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, கோர்ட் வந்துட்டு செக்ஷன் 17ல சொல்லியிருக்கு, இதோ பாருங்க, lives or at any stage has lived. ஸோ இவங்க வந்துட்டு ஹஸ்பண்டோட வீட்டில் வந்துட்டு செப்பரேட் வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ தட் இஸ் அ ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட். இப்போ என்னடான்னா, இந்த குடும்ப வீடு வந்துட்டு ஹஸ்பண்டோடது தான். ஸோ ஹஸ்பண்ட் ஹஸ் அ ரைட் இன் த ஃபேமிலி ஹவுஸ். ஸோ ஹஸ்பண்டு செத்து போனனால அந்த ரைட் வந்துட்டு ஒய்ஃபுக்கு வரும். ஸோ ஒய்ஃப் ஆக்சுவலி ஹேஸ் அ ரைட் இன் த ஃபேமிலி ஹவுஸ் ஆல்சோ. ஸோ இவங்க வந்துட்டு, ஆனால் ரெஸ்பாண்டன்ஸ் வந்துட்டு, அதாவது ஃபேமிலி பீப்புள், இந்த மதர் இன் லா, அவங்க வந்துட்டு அங்கே வாழ விடலை. ஸோ தட் இஸ் நாட் த மிஸ்டேக் ஆஃப் த wife. So the court says that there was constructive residence. So constructive residence na,
ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் ரெசிடென்ஸ் இஸ் தேர் ஆக்சுவலி. அவங்க வந்துட்டு ஆக்சுவலா அந்த குடும்ப வீட்டில் வாழலைன்னா கூட அங்க வந்துட்டு அவங்களுக்கு வாழறதுக்கான ரைட் இருந்திருக்கு, கன்ஸ்ட்ரக்டிவ் ரெசிடென்ஸ் இருந்திருக்கு. பட் இட் டிடன்ட் பிகேம் இட் டிடன்ட் மெட்டீரியலைஸ் பிகாஸ் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் நாட் ஹர் ஓன். ஸோ இன் கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்கன்னா, so section 17 says a woman have right to reside in a shared house long as there is a domestic relationship. ஸோ டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பார்த்தோம், கோர்ட் வந்துட்டு இதையும் சொல்லியிருக்கு, ஹஸ்பண்ட் செத்தனால மட்டுமே டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் கட் ஆகாது. ஜஸ்ட் பிகாஸ் ஹஸ்பண்ட் டைஸ் இட் டசன்ட் பிகம் தட் வைஃப் ஆஃப் தட் ஹஸ்பண்ட் இஸ் நாட் த மதர் இன் லா, இஸ் நாட் த டாட்டர் இன் லா ஆஃப் த மதர் இன் லா. ஓகே, so there is still a domestic relationship between the wife and the mother-in-law. So naturally she has a right in that family house. அந்த குடும்ப வீட்டில் வந்துட்டு அந்த மருமகளுக்கு ஒரு ரைட் இருக்கு. அந்த ரைட்டை அவங்க டினை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகும். அதனால இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் அப்பலேட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஓவர் டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ பிரபா கேன் என்ஃபோர்ஸ் ஹர் ரைட் டு ரிசைட் இன் அ ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் த டிசீஸ்ட் ஹஸ்பண்ட். அங்கே வந்துட்டு அவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாலும் வாழலைனாலும் கூட அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஸோ தட் இஸ் த ஹைலைட் ஆஃப் திஸ் ஜட்ஜ்மெண்ட். ஐ எம் ஃபினிஷ்ட் ஆக்சுவலி. ஸோ எனி டவுட் ஆர் சம்திங் ஏதாவது இருந்தால் கேளுங்க. Or any clarity? Yeah, please. சார், இப்போ இது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் முழுக்க முழுக்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ரெசிடென்ஸ் மூலமா மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஈவன் தோ தேர் இஸ் நோ எவிடென்ஷியல் ப்ரூஃப் தட் ஷீ ஹஸ் லிவ்ட் தேர் ஃபார் 13 days. கன்ஸ்ட்ரக்டிவ் ரெசிடென்ஸ், அதாவது அவங்க கணவர் இருந்திருந்தால் அவங்களுக்கு என்ன உரிமை கிடைத்திருக்குமோ அந்த உரிமையின் அடிப்படையில தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அதானே சார்? அதே தான், லைக் ஆல்மோஸ்ட் கரெக்ட். தி திங் இஸ், இங்கே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் ரெசிடென்ஸ்னா அவங்களுக்கு செக்ஷன் 17 ஒரு ரைட் கொடுத்துருக்கு இந்த ஒய்ஃபுக்கு. என்ன ரைட்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ஹவுஸ் ஹோல்டில், அதாவது குடும்ப வீட்டில் இருக்கிறதுக்கான ரைட் இருக்குது அவங்களுக்கு. அந்த குடும்ப வீட்டில் வாழாதது, ரெஸ்பாண்டன்ட் சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க குடும்ப வீட்டில் இருந்ததாட்டு ஸ்டே இல்லை, அது எவிடன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த குடும்ப வீட்டில் வாழாதது இந்த வைஃபோட, பிரபா தியாகியோட மிஸ்டேக் கிடையாது. ஆக்சுவலா அவங்களுக்கான ரைட் இருந்திருக்கு, விச் ஷி வாஸ் டினைட். ஸோ ஈவன் தோ தேர் இஸ் நோ ஆக்சுவல் ரெசிடென்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு அங்க இன் ரியல் அவங்க வந்துட்டு அங்க தங்கலைனா கூட அவங்க தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு, விச் டிடன்ட் மெட்டீரியலைஸ், நாட் பிகாஸ் ஆஃப் ஹர் ஓன் ஃபால்ட். அதுதான். This is the crux of the judgment. Okay, sir. Thank you, sir. Clear, sir. Yeah, thanks. Anyone else? Thanks.